Welcome to our channel MyTube. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி ஈஸியாக டக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நாங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் சோம்பு போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கோம், அதையும் போட்டிருக்கோம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அது குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுனால அது எல்லாமே நல்லா வெந்துடும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்மால் சைஸ் தக்காளி நாங்கள் இன்றைக்கி எடுத்திருக்கோம். தக்காளி ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. லேசாக கிளறி விட்டதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதில் போட்டுக்கோங்க. போட்டுறதுக்குன்னதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதோட சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் வாங்கியிருந்தோம். சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிளறி கிண்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுருங்க. இது ஒரு 3 to 4 விசில் வரைய நீங்கள் விசில் வைக்கலாம். அதுதான் நல்லா சிக்கன் குக் ஆயிரும். டக்குன்னு சீக்கிரமாக ஒரு சிக்கன் டிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்கிறது தான். இதுக்காண்டி தனியாக வெளியே போய் வாங்குற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் டக்குன்னு வேகமாக செய்யணும், ஆஃபீஸ் போகிறப்ப வேகமாக மார்னிங் செஞ்சு வச்சுட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Subscribe MyTube.